மைக்கேல் ஹார்ட்னு ஒரு அறிஞர் இருந்தான். அவன் பெரிய வரலாற்று ஆய்வாளர், பெரிய சிந்தனையாளர். உலக வரலாற்றை எல்லாம் கரைச்சு குடிச்சவன். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, உலகத்துல உள்ள எல்லா தலைவர்களுடைய வரலாறையும் எடுக்கிறான். தலைவர்னு சொன்னா மத தலைவர், ஆட்சி தலைவர், விஞ்ஞானத்தால் புகழ் பெற்றவர்கள், சாதனைகளால் புகழ் பெற்றவர்கள் எல்லாத்தையும் எடுக்கிறான். எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாற்றை எடுத்து அதுல இருந்து சாறு பிழிந்து இந்த ஆயிரக்கணக்கான பேர்கள்ல ஒரு 100 பேரை பொறுக்கிருக்கான். ஒரு 100 பேர் உலகத்துல சூப்பரா செயல்பட்டவங்க 100 பேர் தான் அப்படின்னு சொல்லி அவன் மார்க் போட்டு தி 100 அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அது தமிழ் மொழியிலேயே 100 பேர் அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அந்த மைக்கேல் ஹார்ட் அந்த 100 பேருங்கிற அந்த புத்தகத்துல முதல் ஆளாக அவன் முகமது நபியை குறிப்பிடுறான். அந்த 100ல் முதல் ஆளாக முகமது நபியையும் 3ஆவதாக இயேசுநாதரையும் சொல்றான். முதல் ஆளா சொல்றது யார? முகமது நபியை தான் சொல்றான். அப்போ அவன் கிறிஸ்டின் தெரியும். இந்த மைக்கேல் ஹார்ட் ஒரு கிறிஸ்துவ வரலாற்று எழுத்தாளர் தான். அவர் என்ன பண்றாரு, முன்னுரையில் அவன் எழுதுறான். என்ன எழுதுறான்? அதுல காந்தி கூட இடம் கொடுக்கணும்னு பாருங்களேன். எப்படி தேர்ந்தெடுத்துக்கான்னு பாருங்க. இந்த 100 பேரை தேர்ந்தெடுக்கும் போது நான் ஏன் காந்தியை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சில பேர் சொல்கிறார்கள் என்று அதுக்கான காரணத்தோட முன்னுரையில் வளர்க்கலான்னு வைங்களேன். காந்தி கூட 100ல் ஒரு ஆளவன் சேர்க்கல. அப்படி தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மக்களை தான் தேர்ந்தெடுக்கலாம். அப்ப அவன் சொல்றான், நான் கிறிஸ்தவரா இருந்தாலும் நான் உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுல முகமது நபியை தான் நான் முதலிடத்திலே தேர்ந்தெடுக்கிறேன். உலகத்திலேயே அது விஞ்ஞானியா எடுத்துக்க, அரசியல்வாதி எடுத்துக்க, ஆட்சி தலைவர்கள் எடுத்துக்க, எந்த மாதிரியான அளவு எடுத்துக்க, இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டா, இப்ப கிறிஸ்துவ மதம் இருக்குல்ல, அந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே இல்லாம சொல்றான். கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசுநாதருக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசு சொன்ன அடிப்படையில் கிறிஸ்துவ மதம் உருவாக்கப்படவில்லை. இயேசுக்கு பின்னாடி பால்னு சொல்லக்கூடிய சவுல்னு சொல்லப்பட்ட பவுல் அடிகள் இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த கொள்கை உண்டாக்குறாரு. அவர் இயேசுக்கு எதிராக இருந்தவர். அவருக்கு பிறகு இவர் உண்டாக்கி கொண்டு இயேசுவின் பேரெல்லாம் திணிச்சாரு. அதனால இந்த கிறிஸ்தவ கொள்கைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்ல, இயேசு உண்டாக்கின கொள்கை அது இல்ல அப்படின்னு யார் சொல்றா? ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய A to Z முகமது நபி தாங்க. அவன் சொல்றான், இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா இதனுடைய பெருமை முகமது நபிக்கு தான் சேரும். கிறிஸ்தவத்துல என்ன எத்தனை நீங்க கோடி பேர் இருந்தாலும் சரி அதனுடைய பெருமை இயேசுக்கு சேராது. ஏன்னா அந்த கொள்கை இயேசு கொள்கை இல்ல. அவன் சொல்றான், ஆதாரத்தோட சொல்றான். இது பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட தெரியும். பவுல் அடிகள் தான் செய்யறாரு, இதை உண்டாக்குறாரு.